ஒருத்தர் வர்றாரு. அவர் ஒரு சமுதாயத்துடைய தலைவர். லிமாம் இப்னு சாலபான் அவருடைய பேர். அவர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து என்ன செய்யறாருன்னா வர்றாரு. மக்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. அவர் முன்ன பின்ன ரசூலுல்லாஹ் பார்த்ததில்லை. வெளியூர்காரர். வெளியூர்ல இருந்து இஸ்லாம்ல ஒரு மார்க்கம் வந்திருக்குது, முகமது ஒருத்தர் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்றாரு, நல்ல கொள்கையா இருக்கு, நிறைய பேர் சேர்றாங்க, நம்மளும் போய் விசாரிப்போம் என்னண்டு அப்படின்னு கேள்விப்பட்டு வர்றாரு. வந்தவர் கூட்டமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. வந்தா ரசூலுல்லாஹ் வந்து தெரியல. ஐயுக்கும் முகமதுங்கிற வந்தவன, உங்களோட முகமதுங்கிறவர் யாரு? அப்ப முதல் விஷயம் இதுல அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, அந்த சபையில இவர் தான் ரசூல்னு காட்டுற மாதிரி தனியா ஜுப்பா தலப்பாவெல்லாம் இல்ல. எல்லாரும் போல ட்ரெஸ் இருந்ததுனால ரசூலுல்லாஹ் கண்டுபிடிக்க முடியல. இப்ப அவர் சபையில அஜர்த் இருந்தா கண்டுபிடிச்சிடலாம்ல. நீங்க ஒரு சபையில 100 பேர் இருந்தாங்கன்னு வைங்களேன், அஜர்த்தும் சேர்ந்து இருந்தாருன்னு சொன்னா என்ன அஜர்த்துன்னு சொல்லிடலாம். ஏன்? அவர் தனி கெட்டப்ல இருப்பாரு, தனி தலைப்பாச்சு, ஆளு வித்தியாசமா இருப்பாரு, மற்றவர்களிடம் தனியா காட்டிக் கொள்ளக்கூடியவராக இருப்பாரு. இவர் என்ன செய்யறாரு? வர்றாரு, வெளியூர்காரரு, முன்ன கேட்டதில்ல, இப்படி தூத்து பாக்குறாரு, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு, சட்டை கிட்ட எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் எல்லாரும் போடுற மாதிரி தான் அவர் போட்டிருக்காரு. அப்ப கேட்கிறாரு, ஐயுக்கு முகமதுங்கிற ஆள் யாரு கேட்கிறாரு. ஒன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தைக்கும் பைன லஹ்ரானையும், மக்கள் மத்தியில் அவங்க ஒரு தூண்ல சாஞ்சிட்டு இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாய்ந்து கொண்டிருக்கும் பொழுது கேட்கிறாரு, ஃபகுல்னா ஹாதர் ரஜுல் அபியல் அல் முத்த, சாய்ந்து கொண்டிருக்கிற வெள்ளையா இருப்பாங்க ரசூலுல்லாஹ், வெள்ளையான அந்த மனிதர் தான் முகமது என்று காட்டுறாங்க. காட்டினவன் என்ன செய்யறாருன்னா கிட்ட வர்றாரு. வந்து எப்னு அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய பேரனை எல்லாம் கேள்வி, வரலாறு முகத்தை பார்த்தது இல்ல, அப்துல் முத்தலிபுடைய பேரன், அப்துல்லாவுடைய மகன், அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அவன் வந்து கேட்கிறாரு, அப்துல் முத்தலிபுடைய மகனே, நான் வந்து என்ன செய்யறேன்னு கேட்டா, கது உங்கள்கிட்ட வந்து கூப்பிட்டவனே கதை அஜப்துக்க சொல்லுப்பா, நீ சொல்ற காதுல விழுவுது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இன்னி சாயிலுக்க, நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்க வந்திருக்கிறேன். கேள்வினா சாதாரண கேள்வி இல்லை, அவரே சொல்றாரு, சத்திதுன்னு அலைக்கு ஃபில் மசாலா, கேள்வியை கடுமையா கேட்க போறேன். முதல் கேள்வி திரும்ப கேட்கல, பிளான் பண்ணி கடுமையா கேட்கணும் வந்திருக்கிறாரு. நான் வந்திருக்கிறேன், கேள்வி கேட்க வந்திருக்கிறேன், சாதா கேள்வி கிடையாது, உங்களை கடுமையா கிடுக்கி பிடி போடுகிற மாதிரி கேள்வி கேட்க வந்திருக்கிறேன். சத்திதுன்னு அலைக்க ஃபில் மசாலத்தி, கேள்வி கேட்கறத கடுமையான முறையில் கேட்க வந்திருக்கிறேன். ஃபலா தஜித் அலைய ஃபீ நஃப்ஸிக, இதுக்காண்டி எம்எல் நீ கோவப்படக்கூடாது, நான் கேள்வி கேட்கத்தான் வந்திருக்கேன், கேட்கத்தான் போறேன் அப்படின்ற உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சல் அம்மா பதாலக, என்ன கேட்கணுமோ கேளு, இதான் ஒரு அறிஞர் சொல்லணும். கேள்வி கேட்க வந்திருக்கணும், அம்மா நான் மாட்டேன் அப்படிதான் வர்றாங்க. அப்ப தௌஹீத் ஜமாத்துல மட்டும் என்ன கேட்டாலும் கேளுக்கிறோம். இஸ்லாத்துல என்ன சட்டத்தை கேட்க வர்றேன், பிற மதத்துக்காரங்க இதே மாதிரி புதுசா வருவாங்க, உங்க தலாக்கு சட்டம் சரியில்லை, அதெல்லாம் கேட்காது, நாங்க எங்க நம்பிக்கை சம்பந்தம் அப்படியே சொல்றது, அப்படி சொல்லக்கூடாது. கேளு, என்ன சட்டம் சரியில்லைங்கிற கேளு, அப்படிதான் உண்மையான மார்க்கத்தில் இருப்பவர்கள் சொல்லணும். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்றாங்க, சல் அம்மா பதாலக, தோன்றியதெல்லாம் கேளு, நீ கடுமையா கேட்டாலும் சரி, என்ன கேட்டாலும் சரி, ஆன்சர் பண்றது நான் ரெடி அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்து என்ன செய்யறாருன்னா அப்புறம் கேட்கிறாரு, அஸ்அலுக பி ரப்பிக வ ரப்பிமன் கப்லக, உன் இறைவன் பெயரை சொல்லி கேட்கிறேன், உனக்கு முந்தி சென்ற மக்கள் இருக்காங்களே அவங்களுடைய இறைவன், உன் இறைவனும் உனக்கு முந்தி சென்ற மக்களின் இறைவன் இருக்கான அவன் பெயரை சொல்லி கேட்கிறேன். என்ன கேட்கிறேன்? அல்லாஹு அர்ஸலக இல நாசுகுல்லியும், அல்லாஹ் தான் உன்னை தூதரா நியமிச்சான சொல்லுங்க. அது கேட்கிறது, நீ தூதர் இருக்கிறியப்பா, அல்லாஹ் இறைவனை முன்னிறுத்தி கேட்கிறேன், உன் இறைவன் உனக்கு முன்ன உள்ள மக்கள் இறைவனை சொல்லி கேட்கிறேன், அல்லாஹ் தான் உன்னை தூதரா நியமிச்சானா. ஃபர்ஸ்ட் கேள்வி கடுமையா தான் இருக்கு, தூதரை ஏத்துக்கிட்டு வரல, உன்னை அல்லாஹ் தான் தூதரை நியமிச்சானான்னு கேட்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹும்ம நஅம், கண்டிப்பா அல்லாஹ் முன்னிறுத்தி நானும் சொல்றேன், அல்லாஹ் தான் என்னை தூதரா நியமிச்சிருக்கிறான், நானா பொய்யெல்லாம் சொல்லல அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன செய்யறாருன்னு கேட்டா அடுத்து கேட்கிறாரு, அல்லாஹ் முன்னிறுத்தி கேட்கிறேன், 5 வேளை தொழ வேண்டும் என்று அல்லாஹ் தான் உங்களுக்கு கட்டளையிட்டானா? அல்லாஹு அமரக்க அன்னு சல்லிய ஸலவாத்தில் ஹம்ஸ் ஃபில் யௌமி வல் லைலா, ஒரு இரவு பகலுக்கு ஒரு நாளைக்கு 5 வேளை தொழ வேண்டும் என்று அல்லாஹ் தான் உங்களுக்கு ஏவுனானா என்று கேட்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் தான், நானா சொல்லலப்பா, 5 வேளை தொழுவு நானா சொல்றேன், அல்லாஹ் சொல்லித்தான் சொல்றேன். அதுக்கப்புறம் கேட்கிறாரு, இந்த மாதத்தில் இந்த வருடத்தில் இந்த மாதத்தில் நோன்பு வைக்கணும், ரமலான் சொல்லவர், இந்த குறிப்பிட்ட மாதத்தில் நோன்பு வைக்கணும்னு அல்லாஹ் தான் உங்களுக்கு சொன்னானா? இப்படிலாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னு கேள்விப்பட்டிருக்காரு. அவர் என்ன சந்தேகம்னா, இது அவரா விட்டு சொல்றாரா அல்லாஹ்ட்ட இருந்து வாங்கி சொல்றான்னு தெரிஞ்சுக்கணும், அவர்கிட்ட போய் கேட்டுருவோம் அப்படின்னு தான் கேட்கிறாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆமா அல்லாஹும்ம நஅம், அல்லாஹ் சொல்லி தான் செய்யறேன். அதே மாதிரி ஜகாத் சம்பந்தமா கேட்கிறார், ஏழைகள்ட்ட பணக்காரங்கள்ட்ட வாங்கி ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் சொல்றீங்களா ஒரு சதக்கா ஜகாத்து,
அதுவும் அல்லா தான் சொன்னானா நீங்களே சொல்லிடலாம். இல்லப்பா அல்லா தான் சொன்னான், நானா சொல்லல அப்படிங்கிறாங்க. அப்ப என்ன செய்யறாருன்னு கேட்டா, அந்த மனிதர் எல்லாத்தையும் கேட்டு சொல்றாரு, ஆமன்து பிமாஜி தபிகி, நீங்கள் எதை இப்ப சொன்னீர்களோ நான் நம்புறேன். இப்ப அல்லா தான் சொன்னான்னு உறுதிப்படுத்த வந்தேன், நீங்கள் அல்லாஹ் முன்னெடுத்து கேட்டேன், நீங்கள் அல்லாஹ் தான் அனுப்புனான்னு சொல்லிட்டீங்க, நான் அதை ஏற்றுக்கொண்டு விட்டேன். ஆனா ரசூலும் வராயி மின் கௌமி, எனக்கு பின்னால் உள்ள என் சமுதாயத்தின் தூதராக நான் வந்திருக்கிறேன். நானா வரல, என் மக்கள் சமுதாயம் எல்லாம் போய் அவர்கிட்ட போய் கரெக்டா கேட்டு வாப்பான்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க. அவர்கள் பிரதிநிதியா வந்திருக்கிறேன். வானல் லிமாமுன்னு தபலாபா, நான் தான் லிமாமுங்கிற தபலாபாங்கிற ஒரு ஆளு அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டா, யார்ப்பா முகமது, யார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரெல்லாம் அவர் கேட்கல. ஐயூப் முகமது யாருன்னு கேட்கிறாரு, கடுமையா கேட்பேங்கிறாரு, அது வருத்தப்படாதீங்கிறாரு. அல்லாதான் இப்படியான கேள்வி எல்லாம் கேட்கும்போது கூட ரசூல்லா என்ன பதில் சொல்றாங்கன்னு கேட்டா, கேள்வி தெரிய முந்திய இது சின்ன கேள்வி தானா, அவர் பயங்கரம் நினைச்சு கேட்டிருக்காரு, இது சாதாரண கேள்விதான், பெரிய பதில் சொல்றது சிரமப்படுற கேள்வி எல்லாம் கிடையாது. அல்லாதான் அனுப்புறா, ஆமா தானே எல்லாத்துக்கும். இது அம்புட்டுக்குமே ரசூல்லா வந்து ஈஸியா ஆமான்னு சொல்ற கேள்வி தான் கேட்டார், அது வேற பெரிய ஆய்வு பண்ணி சிந்திக்கிற கேள்வி கேட்கல. ஆனா இதைத்தான் கேட்பார் ரசூலுக்கு தெரியாது. அவர் எதுக்கு நம்ம இதை சொல்ல வர்றாரு, கேட்கும்போது என்ன கேள்வினாலும் கேட்பாரா இல்லையா, அப்படி நிலையில ரசூல்லா என்ன பதில் சொன்னாங்க, என்ன வேணாலும் கேளு, செல் அம்மா பதாலக, உனக்கு தோன்றியதெல்லாம் கேளுன்னு சொல்றாங்கன்னா, இந்த நிலையில் மார்க் அறிஞர்கள் இருக்கணுமா இல்லையா, இந்த நிலையில் இருந்தா பெருமை இல்லைன்னு அர்த்தம். கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவோம், பதில் சொன்னா அது நம்ம கேள்வி கேட்பான், அதுலயும் பதில் சொல்லுவோம். அப்ப நம்ம விளக்கம் கொடுத்து கொண்டே இருக்கணுங்கிற ஒரு சுமை வந்துருது, பொறுப்பு வந்துருது. என்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு எந்த பொறுப்பும் கிடையாது. ஏன்ட்ட நீ கேட்பியா, அப்ப என்னிடத்தில் நீ கேட்பியாங்கிற ஒரு மனநிலை உள்ளவர்களுக்கு இந்த லிமாமுடைய ஒரு ஹதீஸ் வந்து பெரிய ஆதாரமாக இருக்கிறது. இது புகாரில 63வது ஹதீஸில் இருக்கிறது. அது போக இன்னைக்கு உள்ள ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பாருங்க, மார்க் அறிஞ்சிருக்காங்கல்ல, ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களுக்கு சில பட்டங்கள் கொடுப்பாங்க, மௌலானா மௌலவிம்பாங்க, ஹஜரத்து கிப்லா, கத்தச சிறு இப்படின்லாம் என்ன செய்வாங்க போட்டுருவாங்க, தாமத்து பரக்காத்துக்குலாம் போடுவாங்க. இதுல வந்து ஒருத்தரை பத்தி நீங்க போட்டு அது வருவாங்க, அவனே போட்டுக்கிறது. அதாவது இந்த அஜரத் மாரில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதுனான்னு வைங்களேன், அன்புள்ள இப்ராஹிம் அவர்களுக்கு மௌலானா மௌலவி அல்ஹாஜ் காரி ஹாஃபில் எழுதி கொள்வதுன்னு போற பாஜில் பாக்கவே எழுதி பேரை மட்டும் தான் ஒருத்தன் போடுவான். அடுத்தவன் ஏதாவது சொன்னா ஒரு வகைன்னு சொல்லிக்கலாம். தன்னைத்தானே இப்படித்தான் அவர் லெட்டர் பேட் எடுத்து வைத்திருப்பார்கள். இப்படித்தான் அவர்கள் உங்களுக்கு தன்னை பற்றி சொல்லும் பொழுது என்ன செய்வார்கள், நான் இப்படிப்பட்டவன் சொல்லும் பொழுது மௌலானா மௌலவி சேர்க்காம சொல்ல மாட்டார்கள். அப்ப தங்களுடைய பேரை மட்டும் சொல்வது அவங்களுக்கு பிடிக்காது. சில பேரை அஜர்த்தை தவிர வேற வார்த்தை சொல்லவே கூடாது, பேரை சொல்லவே கூடாது. பேரை சொல்லிட்டான், அஜர்த்து பேரை சொல்லிட்டான், அட சொல்றதுக்கு தான் பேர் வச்சுக்கு, பேர் வச்சது எதுக்கு, அதை சொல்வதற்கு தான் பேரை வைக்கிறோம். அது கூட விளங்க, அதை நிலையான மத்த எல்லாம் போயிடும். பேர் மட்டும்தான் எப்போ நிலைச்சு நிக்குமே தவிர மத்த எதுவுமே நிக்காது. ஒரு பட்டத்தை பறிச்சுக்கிறான்னு வாங்க, ஒண்ணும் இல்லாம போயிடும். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது தாய் தகப்பன் வைத்த பெயரு, அந்த பெயரை கூட சொல்லி அழைப்பது மரியாதை குரு நினைக்கிறாங்கல்ல. எவ்வளவு சம்பவங்கள். ஒரு யூதர் வர்றார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, ஒரு யூதர் வந்து என்ன செய்யறான்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதரை நம்ம கூப்பிடுவோம், அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் இல்ல, யூதரை ஏத்துக்கல இல்ல, அவர் அப்படி கூப்பிட மாட்டாரு. கூப்பிடாட்டி என்ன செய்ய, தலைவருங்களே அப்படிங்கிற இப்படி அப்படியா கூப்பிடணும்ல, அப்படியும் கூப்பிட மாட்டேங்கிறாரு. வந்து என்ன செய்யறாருன்னா, யா முகமது அவர்களேன்னு பேரை சொல்லி கூப்பிடுறாரு. மக்கள்லாம் இருக்கிறாங்க, ஒரு யூதர் சிறுபான்மை, நம்ம பெரும்பான்மை, நமக்கு ஆட்சி இருக்கிறது, அவர் அல்லாஹ்வுடைய தூதரா வேற இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது வந்து என்ன செய்யறாரு, இத்தனைக்கு ஒரு கேஸ் தான் கொண்டு வர்றாரு, எனக்கு ஒரு நியாயம் வழங்கன்னு கேட்க வர்றாரு. அப்படி வரும்போது எவ்வளவு பணிவாக பேசணும், அது கூட இல்லாம என்ன செய்யறாருன்னு கேட்டா, என்னமோ இவர் தான் பேர் வச்ச மாதிரி என்ன செய்யறாரு, யா முகம்மதே இன்ன ரஜுலன் மின ஸஹாபிக்க மினல் அன்சார், அன்சாரை சேர்ந்த ஒரு மனிதர், உங்க சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஆளு லத்தமஃபி வஜிகி, என் கண்ணத்தை அரைஞ்சிட்டாரு. இதுதான் வர்றாரு. கம்ப்ளைண்ட் வர்றது எதுக்குன்னு கேட்டா, முகமதுட்ட வந்து கேட்டால் நியாயம் கிடைக்குன்னு வர்றாரு. அப்படி வரும் பொழுது முகமதுங்கிறார்ல, ரசூலுல்லாஹ் என்ன இருக்கணும், என்ன முகமதா நீ என்ன பேர் வச்ச, நான் யாரு, என்னை வந்து முகமதுங்கிறியா, அப்படியே சொன்னாங்க. அவருக்கு நியாயம் வழங்க என்னத்துக்கு அடிச்சாரு சொல்லி கூப்பிட விட்டு, ஏன்பா அடிச்ச, மூசா தான் உங்களோட பெரிய ஆள் பேசிட்டாரு, மூசா தான் நான் முகமது நபியோட பெரிய ஆள் சொன்னார், வாங்கி அரைஞ்சு விட்டேன் அப்படின்னு சஹாபி சொல்றாரு. அப்படின்னு சொல்லியிருக்க கூடாது. ஏன்னா மூசாவோட அந்த சொன்னது தெரியுமா, அல்லாஹ் கியாமத்தினால எழுப்பும் பொழுது எல்லாரும் மூச்சாய் விழுந்துருவாங்க, நான் தலையை தூக்கி பார்ப்பேன், எனக்கு முந்தி அவரு நிப்பாரு, மூசா இருப்பாரு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, அரசுடைய கால்களை பிடித்துக் கொண்டு மூசா நிப்பாரு, அவரை ஒசத்தைய சொன்ன அதுக்காக அடிப்பேன் நீ அப்படின்னு இவரை கண்டிக்கிறாங்க. அதெல்லாம் பிரச்சனை.
இதுல மேட்ரு என்னன்னு கேட்டா, வந்தவர் யகூதி, அவர் ஒரு சரிக்கு சரியான ஒரு ஆளும் கிடையாது, அவர் ஒரு சமுதாய தலைவர் அப்படிலாம் கிடையாது, ஒரு சாதாரண ஒரு குடிமகன். ஒரு கோரிக்கை நியாயம் கேட்க வந்திருக்கிறார், உங்க ஆளு நடிச்சுனான்னு பஞ்சாயத்து. அப்ப எப்படி கேட்பாங்க உலகத்துல? ஒரு கூணி குறுக்கி கும்பிடு போட்டு ஒரு அடிமை மாதிரி நின்று கொண்டு இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க, அப்படித்தானே கேட்பாங்க. பேர சொல்லி கூப்பிடுவாங்க. இன்னைக்கு கூட பேர சொல்லி கூப்பிட முடியாது, ஜீர்ணிக்க மாட்டேங்கிறானே. அப்ப பேரை சொல்லி கூப்பிட்டு என்ன செய்யறாருன்னா, உங்க ஆள் ஒரு ஆள் என்ன அடிச்சு விட்டாருங்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது ஒண்ணு கண்டுக்கல. சுத்தி இருந்த ஆளுங்கெல்லாம் யாரை பத்தி பேரை சொல்றேன்னு கேட்டாங்களா? தனியா ரகசியமா நடந்த விஷயமா இது? அப்ப சபையோர்களை வைத்துக் கொண்டு யா முகமதுன்னு கூப்பிடுறாரு. சஹாபாக்கள் பெரும்பாலும் கூப்பிட மாட்டாங்க, ரசூலுல்லாஹ் தான் அல்லாஹ்வுடைய தூதரை ஏத்துக்கிட்டதுனால. அவர்கள் ஏத்துக்கொள்ளாதவர்கள் ஒரு கூப்பிடுறது வேணும்ல, பட்டங்களை வச்சு சொல்றதை விட பேரை சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. எல்லாரும் எப்படிதான் கூப்பிடுவாங்க, எல்லாரையும் கூப்பிடுற மாதிரி ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாரு, அவர் யா முகமதுங்கிறாரு. அப்ப இந்த மாதிரி ஒரு பேரை சொல்லும் பொழுது அவர்கள் ஏன் கோவப்படல? அவங்க ஆத்திரப்படல, என்னன்னு விசாரிச்சு அவர்கள் நியாயம் வழங்குறாங்க. பேரை சொன்னதுக்காக அநியாய தீர்ப்பாக வழங்கினாங்களா? அடிச்சவர் தான் கண்டிக்கிறாங்க. என் பேரை சொல்லி கூப்பிட்டதுனால அது மனசுல வச்சுக்கிட்டு கூட ஒரு வேற மாதிரி தீர்ப்பளிக்கல. இது புகாரியில 4638 ஹதீஸில் இருக்கிறது.